டேண்ட்ரம் வெர்சஸ் ஆட்டிசம் அண்ட் ஸ்பீச் டிலேஸ். யூசுவலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த மாதிரி கிட்ஸ்க்கு நிறைய டேண்ட்ரம்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் உண்மை என்னன்னா, எல்லா கிட்ஸுக்குமே டேண்ட்ரம்ஸ் இருக்கும். பட் அதை எப்படி ஹேண்டில் பண்றோன்ற விதத்துல தான் இருக்கு. அது ரிப்பீட் ஆகும், ஸ்டாப் ஆகும். டேண்ட்ரம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப அதிகமா கோவப்படுறது. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஏன் பண்றாங்க தெரிஞ்சு. எல்லா விதமான டேண்ட்ரம்ஸ்க்கும் ஒரு ரீசன் பிகைன் இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் இருக்கும். மோஸ்ட் காமன் ரீசன் ஃபார் டேண்ட்ரம் இஸ் நம்பர் 1 டு கெட் அட்டென்ஷன் ஆர் டு கெட் வாட் தே வாண்ட். அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும், பட் அதை வேர்பலா அவங்களுக்கு சொல்ல தெரியல. அந்த இடத்துல கண்டிப்பா கோவம். நம்பர் 2 சேயிங் நோ. அவங்க கேட்கிற ஒரு விஷயத்துக்கு பேரண்ட்ஸ் நோ சொல்லிட்டாங்கன்னா அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. கண்டிப்பா அந்த இடத்துல ரொம்ப கோவம். நம்பர் 3 டைம் டிலே. அவங்க கேட்கிற ஒரு விஷயம் அவங்க கிட்ட ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ரொம்ப அதிகமா கோவப்படும். சோ உங்களோட குழந்தை இந்த 3 ரீசன்ஸ்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கண்டிப்பா வந்து கோவப்படுவாங்க, ஒரு டேண்ட்ரம்ஸ் வெளிப்படுத்துவாங்க. சோ ஃபர்ஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால இதை ஹேண்டில் பண்ண முடியும். டேண்ட்ரம்ஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கான பெஸ்ட் 5 ஸ்ட்ராட்டஜிஸ் நெக்ஸ்ட்